ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 318. இதில் தூய வைஷ்ணவராகிய சிவபெருமானின் அவதாரம் ஆன ஸ்ரீ ஆதி சங்கரரின் வரலாற்றை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது ஆதி சங்கரர் 8ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்து, அதாவது கிபி 788 பிறந்து கிபி 820 வருடத்தில், அதாவது 9ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் காலம் ஆனார் என அறிய முடிகின்றது. தனது 8 வயதில் வேதங்கள் 4ஐயும் அத்தியனம் செய்து 12 வயதில் எல்லா சாஸ்திரங்களையும் படித்தும் 16வது வயதில் பாஷ்யம் இயற்றியும் 32ஆம் வயதில் மறைந்து அருளினார் என்பதும் தெளிவாகும். இப்படியாக இருக்கும் சமயத்தில் கேரளாவில் இருப்பது காலடி கிராமம். பூர்ணா என்ற ஆற்றங்கரையின் கரையில் இருப்பது இந்த கிராமம். இயற்கை வளமும் வேத மந்திரங்கள் ஒலித்து கொண்டும் இருந்த இந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்த சிவகுரு சதிதேவி தம்பதியருக்கு பிறந்தது அந்த ஞான குழந்தை. பத்ம புராணத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஆதிசங்கரர் சிவபெருமானுடைய அவதாரம் என உணர்த்தப்படுகின்றது. திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து பிறந்த குழந்தையான சங்கரன் பெற்றோரது அன்புக்கு பாத்திரம் ஆனவனாக இருந்தான். பாடசாலையில் வேதம் கற்று தேர்ந்தபோது சங்கரனுக்கு 8 வயது. பின்பு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தபோது வயது 12. தந்தை ஒரு நாள் வெளியூர் சென்று இருந்தபோது சங்கரன் விஷ்ணு பூஜை செய்ய துவங்கினான். வேதங்கள் முழுமுதற் கடவுள் என ஏற்றுக்கொண்ட அந்த நாராயணரை கண்களை மூடி மனதில் தியானித்து தான் அன்பு கூர்ந்து அளிக்கும் பாலினை ஏற்றுக்கொள்ள பிரார்த்தனை செய்தான். உள்ளன்போடு சிறு பூவை ஒருவன் தன் திருவுருவுக்கு சூட்டினால் அதை போற்றி ஏற்றுக்கொள்ளும் கருணை உள்ள கருணாமூர்த்தியான நாராயணர் சங்கரன் அளித்த, அதுவும் உள்ளன்போடு பக்தியோடு அளித்த பாலினை ஏற்றுக்கொள்ளாது இருப்பாரா? இப்போது கிண்ணத்தில் சங்கரன் வைத்திருந்த பாலினை நாராயணர் ஏற்றுக்கொண்டு விட்டார். குருகுலத்தில் வேதம் பயின்று வந்த சங்கரன் பிராமணர்கள் இடம் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் என்பதால் பிச்சை ஏற்கச் சென்றான். அயாசித தீட்சிதர் என்பவரது வீட்டின் வாசலில் பிச்சை கேட்டு நின்றான் சங்கரன். அப்போது அயாசிதர் வீட்டில் இல்லை, அவரது மனைவி மட்டுமே வீட்டில் இருந்தாள். இப்பொழுது பவதி பிச்சாந்தேகி என விண்ணப்பித்தான். வாசலில் ஒரு பிராமண சிறுவன் பிச்சை ஏற்க வந்து இருக்கிறான் என தெரிய வந்தது. அந்த அம்மையாருக்கோ வருத்தம். என்ன செய்வது? குடும்ப சூழ்நிலை அப்படி. வறுமையின் கோரப்பிடியில் இருக்கின்ற குடும்பம் அது. வாசலில் நின்று இருந்த சிறுவனின் குரல் மீண்டும் ஒலித்தது. பவதி பிச்சாந்தேகி. மீண்டும் அதே குரல். என்ன செய்வது? வீட்டிலோ ஒரு அரிசி கூட இல்லாத நிலை. எப்படி அந்த சிறுவனுக்கு பிச்சையிடுவது? சட்டென ஞாபகம் வந்துவிட்டது. அதுதான் சரி. மனதிற்குள்ளேயே தீர்மானித்து கொண்டவளாய் சமையல் அறைக்குள் சென்றாள். தனது கணவர் வைத்து இருந்த 2 நெல்லிக்காய்களில் ஒன்றை வாசலில் பிச்சை கேட்டு நிற்கும் சிறுவனுக்கு பிச்சையாக இடுவதற்கு புறப்பட்டாள். ஓ பிரம்மச்சாரியே, நாங்கள் செல்வ செழிப்பு இல்லாதவர்கள், ஏழைகள். கஞ்சிக்கோ பருப்புக்கோ வழி கிடையாது. அப்படிப்பட்ட வறுமை எங்களது. பவதி பிச்சாந்தேகி என கேட்டு வந்து நிற்கும் உன்னை வெறும் வார்த்தைகள் கூறி அனுப்ப எனக்கு மனம் வர கிடையாது. ஏதோ இந்த ஏழையின் கையில் கிடைத்தது என கூறி தன் வீட்டில் இருந்த நெல்லிக்காய் ஒன்றினை பிச்சையாக இட்டாள் அயாசிதரின் மனைவி. பிச்சை
ஏற்க வந்த தனக்கு வறுமையிலும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற அவரது மனைவியின் உள் அன்பும் அயாசிதரின் குடும்ப நிலையும் சங்கரரின் மனதை உருக வைத்தது. உடனே தான் சர்வேஸ்வரனாக வணங்கும் நாராயணரை பிரார்த்தனை செய்தான். செல்வத்துக்கு அதிபதியான திருமகள் திருமாலின் துணைவி அல்லவா? சங்கரன் வேண்டுதலுக்கு இணங்க அயாசிதரின் குடும்ப வறுமையை தனது அருளால் நீக்கிவிட்டால். சிவபெருமானின் அவதாரமாக பிறந்தவன் சங்கரன். விஷ்ணுவின் திருப்பாதங்களை பிரம்மா வாமன அவதாரத்தில் கழுவிவிட விஷ்ணுவின் திருவடியை கழுவிய அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தனது தலையில் சுமப்பவன் சிவபெருமான். சிவனது வாய் எப்பொழுதும் ராம மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறது. இந்த நாம மந்திரத்தை காசியில் இறப்பவர்களது காதுகளில் ஓதி அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கின்றான் சிவபெருமான். பரம்பொருளான விஷ்ணுவிற்கும் அவரது மனைவியான லட்சுமிக்கும் பக்தனாக இருப்பவன் சிவபெருமான். தவே விர்ஷோத பில்வ என்கிறது ருக்வேதத்தில் உள்ள ஸ்ரீ கக்ஷம் சூக்தம். அதாவது லட்சுமிக்கு உரியது வில்வம் என்கின்றது. லட்சுமிக்கும் பக்தனாகையால் லட்சுமிக்கு உரியதை பக்தனான சிவபெருமான் தனது தலையில் வில்வத்தை ஏற்கின்றான். இப்படிப்பட்ட பக்தன் ஆதிசங்கரனாக அவதாரம் செய்து பிரார்த்திக்கும் போது லட்சுமி அந்த பிரார்த்தனை ஏற்று அயாசிதர் குடும்பத்துக்கு அருளியதில் என்ன வியப்பு இருக்கின்றது? இப்பொழுது தந்தை காலமான பிறகு தாயாரின் வளர்ப்பில் வளர்ந்த சங்கரனுக்கு திருமணம் செய்ய நினைத்தாள் தாயார். ஆனால் ஞான புருஷரான சங்கரனுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. மாறாக துறவறம் மேற்கொள்ள நினைத்தார். மகனின் முடிவை தாயார் விரும்ப கிடையாது. தாயின் முடிவை மகன் ஏற்கவில்லை. தன் அன்னையின் அனுமதி இல்லாமல் துறவரம் ஏற்பது இல்லை என்றும் தன் தாயின் அனுமதியுடன் துறவரம் ஏற்பது எனவும் முடிவு செய்துவிட்டான் சங்கரன். தாயாருக்கு பணிவிடைகள் பலவற்றை செய்து வந்தான். நாட்கள் உருண்டு ஓடின. சதி தேவியும் முதுமை அடைந்து விட்டால். நீராட தினமும் பூர்ணா நதிக்கு செல்வது சதி தேவியின் வழக்கம். வயது முதிர்ச்சியினால் நதிக்கரை வரை செல்ல முடியவில்லை. தாயாரின் இயலாமையை மனதில் கொண்டு பூர்ணா நதிக்கரை தன் தவ வலிமையால் தாயாருக்காக வீடு வரை கொண்டு வந்து விட்டான் சங்கரன். தாயாருக்கு மகன் செய்ய வேண்டிய சேவையல்லவா அது. இன்றும் கூட பூர்ணா நதி காலடியில் படுகையாக பாய்ந்து கொண்டு இருப்பதை காணலாம். தனது தாயாருக்காக பூர்ணா நதியினை வீடு வரை வெட்டி சென்றதாகவும் கண் இமைக்கும் நேரத்தில் தன் அற்புத சக்தியால் படுகையாக வீடு வரை கொண்டு சென்றதாகவும் இந்த கருத்துக்கள் நிலவுகின்றன. இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு தினம் படுகையின் வழியாக நீந்தி சென்று பூர்ணா நதியில் குளித்து வந்த சங்கரனின் கால்களை முதலை ஒன்று பற்றி இழுத்தது. ஓ அம்மா, என்னை காப்பாற்று என கதறினான் சங்கரன். வயது முதிர்ந்த தாயாரால் என்ன செய்ய முடியும்? கலக்கமுற்று அவளும் கதறினாள். சற்று நிதானித்து சங்கரன் இவ்வாறு கூறினான். ஓ அம்மா, எனக்கு இந்த முதலையால் துர்மரணம் ஏற்படும் என நினைக்கின்றேன். நான் உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அந்த வழி மூலம் நான் உயிர் பிழைக்க அதற்கு உங்களது அனுமதி தேவை என்றான் சங்கரன். ஓ மகனே, உனது உயிர் பிழைக்க எனது உயிரை வேண்டுமானாலும் நான் தர தயார். என்ன செய்ய வேண்டுமென சொல்வாயாக. உனக்கு பதிலாக அந்த முதலைக்கு எனது உடலையும் உயிரையும் நான் தருகின்றேன். என்ன செய்ய வேண்டும் என கதறினாள் சங்கரனின் தாயார். இப்பொழுது சங்கரன் கூறினார். ஓ, சந்நியாசத்தை மேற்கொள்ள நான் விரும்புகின்றேன். அப்படி நான் சந்நியாசம் மேற்கொண்டால் எனது இந்த பிறவி மறைந்தது ஆகிவிடும். நானும் அதனால் பிழைத்துக் கொள்வேன் என்றான் அவன். இப்பொழுது மகனின் உயிர் விஷயம் என்ன பதில் சொல்வது? முதலில் சரி என
கூறிவிட்டாள் சதிதேவி. ஆச்சரியகரமான முறையில் சங்கரனின் காலை பிடித்து கொண்டு இருந்த முதலை கந்தர்வனாக மாறி விடைபெற்று விட்டான். துறவரத்தை சங்கரன் ஏற்பதற்காக நடந்த அற்புதம் அல்லவா அது. முதலை இடமிருந்து மீண்ட மகன் கரை ஏறியவுடன் வீட்டிற்கு அழைத்தாள் தாய். ஓ அம்மா, இப்போது நான் துறவி. இனி வீடு எனக்கு இந்த உலகம்தான். உலகிற்குள் உள்ள அனைத்து பெண்களும் எனது தாய். எனது குரு என்ற ஒருவர் இருப்பார். அவரை தேடிச் செல்கின்றேன். உனது அனுமதியுடன் தானே துறவரம் மேற்கொண்டேன். எனவே என்னை நீயே ஆசீர்வதித்து விடை கொடுப்பாயாக என்றார் அவர். கண்கள் கலங்கிய நிலையில் சதிதேவி நின்றாள். அவளுக்கென்று இருந்த துணை அவனது மகன் மட்டும்தானே. அவனும் இன்று விடைபெற்று விட்டான் என்றால் பாவம் அந்த தாயின் நிலைதான் என்ன? ஓ சங்கரா, எனக்கு இறுதிக்காலம் நெருங்கிவிட்டால் என் மரணத்திற்கு பிறகு யார் என்னை கவனிப்பார்கள்? எனது ஈமக்கடன்களை செய்யவாவது நீ வருவாயா? ஏக்கமும் ஏமாற்றமும் கலந்த அந்த தாயின் குரல் துறவி ஆனாலும் அவனது மனதை உருக்கிவிட்டது. துறவு கோலம் எடுத்த சங்கரர் தாயிடம் கூறினார். ஓ அம்மா, உனது இறுதிக்காலம் நெருங்கும்போது என்னை நினைத்து கொள்வாயாக. எங்கு நான் இருந்தாலும் உனது இறுதி காலத்தில் உன்னை கவனிக்க நான் கட்டாயம் வந்து விடுவேன். உறுதியான குரலில் சங்கரன் உறுதி கூறி விடைபெற்று தாயை பிரிந்து சென்று விட்டான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்